இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த இலக்கியாவோட சூழ்ச்சினால இந்த எஸ்எஸ்கேவுக்கும் தக்ஷாசினிக்கும் இவ்வளோ பெரிய சண்டை வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா இந்த தக்ஷாசினி இருந்துக்கிட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணவன் நம்ம ஆஃபீஸில் இருக்காங்களா, அவங்கள பிடிச்சி வைங்க, இன்னும் நான் 10 நிமிஷத்தில் வந்துடும்னு அவ்வளோ சீக்கிரமாக புறப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்களான்னு இந்த துரோகம் பண்ண ஆள் யாருன்னா நம்ம ரேவதி அம்மா தாங்க. இந்த ரேவதி தான் வந்துட்டு அந்த ஒரு ஃபயர் வாட்ச் மூலிமா அங்கே இருந்ததை இந்த ஆஃபீஸில் வந்துட்டு எல்லா இன்ஃபார்மும் வந்துட்டு யாருக்கோ போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கேவும் இந்த மேனேஜரும் சதி பண்ணி வந்துட்டு இவங்கள வர வச்சாங்க. ஆனால் கூடவே நம்ம இலக்கியா வருவா, இந்த ரேவதி வருவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. இப்போ வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே ஆடி போயிட்டாங்க நம்ம இலக்கிய வச்சுட்டு இருக்கிற எவிடன்ஸை பார்த்து. ஏன்னா இந்த ரேவதிக்கு வந்துட்டு முன்னாள் காதலிச்சு ஏமாற்றி ஒரு குழந்தைய கொடுத்துட்டு இப்படி வந்துட்டு நீ பணத்துக்காக ஆசைப்பட்டு போயிருக்கு, வரட்டும் அருமை பொண்டாட்டி தக்ஷாசினி, அவளுக்கு எல்லா உண்மையுமே காமிச்சு உன்னை நடு தெருவில் நிப்பாட்ட போகிறேன்னு நம்ம இலக்கிய வந்துட்டு ஒரு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த எஸ்எஸ்கே உங்கள் கையில் காலில் வச்சு கூட நான் விழுறேன், தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போங்க, என் பொண்டாட்டி வந்தால் கண்டிப்பாக வந்துட்டு நான் இந்த ஒரு நிலைமையிலே இருக்க முடியாதுன்னு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்தபடி என்ன நடக்க போகுதுன்னு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ரேவதி இருந்துக்கிட்டு கண்டிப்பாக என்னை நடுத்தருவில் விட்டதுக்கு எல்லாத்துக்கும் நீ இன்றைக்கி பதில் சொல்லியே தீரணும். ஏன்னா என்கிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்குது, என்னை வந்துட்டு நம்ப வச்சு மோசம் பண்ணிவிட்டு நீ பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த தக்ஷாசினி கூட போயிட்டு நான் வந்துட்டு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி தான் வந்துட்டு எனக்கு பதில் தெரிய போகுது அப்படின்னு ரொம்பவே வந்துட்டு கடும் கோபத்தில் நம்ம ரேவதி வந்துட்டு அந்த ஒரு ஃபோட்டோ வந்து வச்சுட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக நம்ம இலக்கை இருந்துக்கிட்டு கண்டிப்பாக தக்ஷாசினி வரட்டும், அவகிட்ட நான் இந்த ஒரு எல்லா எவிடன்ஸை காமிச்சு உன்னை நடுத்தெடுவில் நிப்பாட்டலாம் என்ன கேளு, என் பேரை மாற்றிக்கிறேன்னு அவ்வளோ உறுதியாக நம்ம இலக்கியாவும் மிரட்டிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக நம்ம எஸ்எஸ்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு பயங்கர ட்விஸ்ட்டு காத்துட்டு இருக்குங்க. ஏன்னா உங்கள் வழியில் நான் வந்தது தப்பு தான் இல்லையா, இதுக்கு மேலே இந்த ஒரு ஜென்மத்தில் நான் வரப்போகிறதில்ல, தயவு செஞ்சு வந்துட்டு இந்த ஃபோட்டோ டெலீட் பண்ணிட்டு நீங்கள் இங்கேருந்து புறப்படுங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்களான்னு எல்லா உண்மையுமே வந்துட்டு நம்ம தக்ஷாசினிக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு ஒரு பக்கம் வந்துட்டு எல்லாருக்கும் பயங்கர கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் அதுதாங்க கிடையாது. ஏன்னா இந்த இலக்கை இருந்துக்கிட்டு சரி எங்கேயாச்சும் பொழைச்சி போட்டோம் அப்படின்னு இப்போ இந்த தக்ஷாசினி வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த ஒரு இடத்த விட்டு புறப்பட்டு போயிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த எஸ்எஸ்க்கு இருந்துக்கிட்டு ஒரு எலியும் பூனை மாதிரி தாங்க, என்னவே வந்துட்டு நீ சீறிட்ட, கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு மரண பயத்தை காமிக்க போகிறோன்னு இப்போ நினச்சிட்டு இருக்கான். ஆனால் இதே வந்துட்டு நம்ம இலக்கியாக்கு இப்படி ஒரு சூழ்ச்சியை வந்துட்டு அமையும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் இந்த எஸ்எஸ்கேவும் தக்ஷாசினியும் பிரிஞ்சு போனோம், நம்ம ரேவதி அம்மாவுக்கு பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் வந்துட்டு பதில் தெரிஞ்சாகணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானில் தட்டிக்காங்க.